ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த மாலை வேளையில உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பினார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் திறப்பாராக. வாசிக்கலாம் நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்களுடைய தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதி இருக்கிறதாக காணப்பட்டது. நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி. என்னுடைய ஆண்டவர், நான் சேவிக்கிற ஆண்டவர் திருப்புகிற ஒரு தேவன். ஆண்டவர் எதையெல்லாம் திருப்புகிறார் என்று சொல்லி கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். இந்த நாளின் காலை வேளையிலும் நாம் பார்த்தோம். இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நெகேமியா எழுதும்போது அங்கே அந்த குறிப்பிட்ட சாபத்தை என் ஆண்டவர் ஆசீர்வாதமாக திருப்புகிறார். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 7வது வசனத்தில் தகப்பன் சொல்லுகிறான், லேவியை பார்த்து சொல்லுகிறான், அவன் கோபமும் அவனுடைய மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. அப்பா கொடுத்தது, லேவிக்கு கொடுத்தது சாபம். என்ன சாபம்? அவன் சபிக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, 4 கொடிய வார்த்தைகளினாலே தன்னுடைய மகனாகிய லேவியை தகப்பன் சபிக்கிறார். அந்த சாபத்தை என் ஆண்டவர் ஆசீர்வாதமாக திருப்புகிறார். வார்த்தையை கர்த்தர் மாற்ற மாட்டார். சாப வார்த்தையை மாற்ற மாட்டார். சாப வார்த்தைகளுக்கு இணையான ஆசீர்வாத காரியங்களை, வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக, நன்மையாக திருப்புகிறவர் நம்முடைய தேவன். முதலாவது, தகப்பன் அங்கே சபிக்கும் போது சொல்லுகிறார், அவனுடைய கோபம், அவனுடைய மூர்க்கம் சபிக்கப்பட கடவுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் எப்படி அந்த சாபத்தை ஆண்டவர் திருப்பினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்னாகமம் புஸ்தகத்தில் பாவத்தினாலே கொள்ளை நோய் வந்தது. எல்லாரும் அழுது புலம்புகிறார்கள். அப்பொழுது ஒருவன் மோவாபிய பெண்ணை பிடித்து கொண்டு வருகிறார். பினேகாஸ் என்று சொல்லுகிற ஒரு லேவியன் கோபமடைந்தான். பட்டயத்தை எடுத்தான். ஈட்டினாலே ஒரே குத்தாக குத்தினான். இங்கே பார்க்கும் பொழுது லேவிக்கு கொடுத்த சாபம் பட்டயமும், அதாவது மூர்க்கமும் கோபமும் சாபத்தை கொண்டு வந்தது. ஆனால் அதே பட்டயமும் கோபமும் தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்தினது. அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. 2வதாக தகப்பன் அவனுக்கு கொடுத்ததான ஒரு சாப வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேவியை தனிமைப்படுத்தி விடுங்கள். அவனோடு கூட யாரும் என்ன பண்ணாதீங்க, சேராதீங்க. அவனோடு கூட நீங்க சேர்ந்தீங்கன்னா அவனோடு எந்த பேச்சு, எந்த உறவு, எந்த கொடுக்கல் வாங்கல் எதையுமே என்ன பண்ணாதீங்க, வைத்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுகிறான். விரட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டவனை தேவன் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். சேராதே என்று சொல்லப்பட்டது சாபம். ஆனால் கர்த்தர் இந்த சாபத்தை எப்படி திருப்பினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவனோடு கூட நீங்க சேராமையே இருக்க முடியாது. ஏன்னா அவன் கையில் நான் என்னத்தை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, ஊரீம் தும்மீம் என்கிற ஒன்றை நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய ஆலோசனை வேணுமா, அல்லது கர்த்தருடைய நோக்கத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா அந்த லேவியனை நீங்க தேடித்தான் போயாகணும். ஒருவேளை நீங்க ஒதுக்கி இருக்கலாம், ஆனா நீங்க அவனிடத்தில் அவனை தேடி நீங்க போய்த்தான் ஆக வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் அப்படி நிலைமை இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே நம்மை ஒதுக்கி இருக்கலாம். நீ இருந்தாவே எங்க வீட்டுக்கு சாபம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா உங்களை தேடி கர்த்தர் வர வைக்கிறவராய் இருக்கிறார். என்று சொன்னால் அவர்களுக்கு இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். அவர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தந்திருப்பார். அவர்கள் வாழ்க்கையில நடக்காத ஒரு சாட்சியை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்திருப்பதினாலே உங்களை தேடி வருவாங்க. இஸ்ரவேல் எங்க போனாலும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகணும்.
இந்த உடன்படிக்கை பெட்டியை எல்லாரும் தூக்க முடியாது. உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும்னா லேவி தேவை. அல்லேலூயா. அப்பா உடன்படிக்கை பெட்டி இங்கே இருக்கு, இதை ஒன்னால தூக்க முடியாது. லேவி வந்தாதான் இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ண முடியும், தூக்க முடியும். யாருக்காவது மன்னிக்கப்படணும்னா இஸ்ரவேலே நீ ஜெபம் பண்ணா மன்னிக்கப்படாது. இந்த லேவியன் உனக்காக பலி செலுத்தினால்தான் மன்னிக்கப்படும். ஆண்டவர் எப்படி மாட்டுகிறார் தெரியுமா? இன்னும் சொல்ற நிறைய காரியம் இருக்கு. ஒருவனுடைய வீட்டில் குஷ்டரோகம் வந்திருக்கா, செவுத்துல குஷ்டரோகம் வந்திருக்கா இல்லையான்னு பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா லேவியன் தான் வரணும். ஒருவனுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் வந்திருக்கா, வியாதி இருக்கா இல்லையான்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா இந்த லேவியன் தான் தேவை. அல்லேலூயா. நீ வேணான்னு ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் நீ எத்தனை யாக்கோபே நீ எத்தனை வார்த்தை போட்டு நீ லேவியை சபித்தாலும் லேவி உனக்கு தேவை. அல்லேலூயா. மூன்றாவது, வாழ்க்கையில் சேர்ந்தே இருக்க மாட்டாய்ன்னு அப்பா சபிக்கிறார். வாழ்க்கையில் சேர்ந்தே இருக்க மாட்டாய், பிரிந்தே இருப்பாய். அப்போ நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை, தன்மையை, அந்த வார்த்தையினுடைய நோக்கத்தை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் உன்னை பிரிக்கிறாங்களா? அதே வார்த்தையை ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் வார்த்தையை மாற்றலை. ஆண்டவர் சொல்றாரு, லேவி எனக்கு உரியவன், எனக்கென்று அவனை நான் பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. நாலாவது ஒரு வார்த்தை சொல்லி சபிக்கிறாரு, சிதற பண்ணுவேன். சிதற அப்பா கொடுத்த சாபம். ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா மாட்டாரு? 11 கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டு பங்கு கிடைத்தது. லேவிக்கு பங்கு எதுவும் இல்லை. லேவிக்கு பங்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சிதறடிக்கப்பட்டவன் எங்கே இடம் இருக்குன்னா நடுவில் இருக்காது, தங்கி இருக்க கூட இடம் இருக்காது, ஒதுங்க தான் இடம் இருக்கும். அப்படிப்பட்டவனை அந்த சாபத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லாருக்கும் கிடைச்சது, ஆனால் லேவிக்கு கிடைத்தது கிஃப்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைக்கிற விதத்தில் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்காத விதத்தில் லேவிக்கு கர்த்தர் கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடம் கொடுத்தாங்க. அங்கே ஒருத்தர் தவறு செஞ்சா, குற்றம் செஞ்சிட்டா, கொலை செஞ்சிட்டா அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வரணும். அந்த அடைக்கல பட்டணம் எங்கே இருந்துச்சுன்னா லேவி இருக்கிற பகுதியில் தான் அடைக்கல பட்டணம் இருந்தது. அப்போ தப்பிக்கணும், அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே வரணும்னா லேவி இருக்கிற இடத்திற்கு தான் அவன் வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லேவிக்கு ஆண்டவர் இடம் கிடைக்க செய்யும்போது எப்படி தெரியுமா? ஒரு ஆள் கொடுத்துருந்தா அது பெரிய அற்புதம் இல்லை. 11 கோத்திரத்தில் உள்ளவங்களும் இடம் கொடுக்குறாங்க. எங்கே தெரியுமா? எங்கேயோ ஓரத்தில் இல்லை, நடுவிலே. எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார்? ஒரு நாளிலே ஆலயம் நடுவிலே தான் வரப்போகிறது. அப்போ லேவி எங்கேயோ இருக்கக்கூடாது. ஆலயத்தில் வேலை செய்கிற, ஊழியம் செய்கிறவன் அவன் நடுவில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நடுவிலே 11 கோத்திரத்தை சார்ந்தவங்களையும் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. அந்த சாபத்தையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்பினார். ரெண்டாவது, 3 விதங்களிலே ஆண்டவர் லேவிக்கு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இது முதல் விதம். ரெண்டாவது விதம், யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். யோவேல் 2வது அதிகாரம் 24 முதல் 26. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவராகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ரெண்டாவது, லேவியினுடைய சாபத்தை இன்னொரு விதத்திலே கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்புகிறார். என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், ரீஎம்பர்ஸ் பண்ணுகிறார். அப்படின்னா திரும்ப தருகிறார். அல்லேலூயா. யோவேல் புஸ்தகத்தில் வாசித்தால் முதல் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அத்தனையும் வேதனை, அத்தனையும் நஷ்டம், அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்லும்போது, இந்த வார்த்தையை அவர்கள் கை கொள்ளாமல் போனதினால்
இந்த சாபம் உன்மேல் வரும் என்று மோசேயினால் சொல்லப்பட்டது இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணது? வந்தது. அங்கே சாபத்தின் விளைவாக வெட்டுக்கிளி பட்சித்ததை விட்டதை பச்சை புழு தின்றது. பச்சை புழு விட்டதை அத்தனையும் என்ன பண்ணிருச்சு? அழித்து போனது. சாபத்தின் அடையாளமாக இருந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்து சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறார். செய்கிற காரியத்தையும் நாம் அங்கே தொடர்ந்து கீழே நம்மாலே பார்க்க முடியும். யோவேல் 2:25 வாசிங்க. யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில் பட்சித்து போட்ட அனைத்திற்கும் கர்த்தர் திரும்ப ரீஎம்பர்ஸ் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். பச்சை புழு பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிக்கிறேன் சொல்லுகிறவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மாட்டார், நிச்சயமாய் செய்வார், திருப்புவார். சாப வார்த்தைக்கு இணையான ஆசீர்வாத வார்த்தையாக என் ஆண்டவர் திருப்புவார். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி, சாப வார்த்தைக்கு இணையான ஆசீர்வாதத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில திரும்ப அளிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். 2வது கர்த்தர் சொல்லுகிறார், திருப்பாவிட்டால் திரும்ப அளிப்பார். நாம ஒருவேளை திரும்பாம இருந்திருந்தா இந்த மாலை வேளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் திரும்பி விட்டால் கர்த்தர் திரும்ப அளிப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எதை இழந்து போனோமோ, நம்முடைய வாழ்க்கையில எதை நஷ்டப்பட்டோமோ, நம்முடைய வாழ்க்கையில எது நஷ்டமாக போனதோ, எந்த காரியம் கையிட்டு வாய்க்காமல் போனதோ, கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. விளைவிக்க செய்வது அற்புதம், இழந்தவைகளை திரும்ப கர்த்தர் கொடுப்பது மகா பெரிய அதிசயம். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் திருப்ப வல்லமை உள்ளவராய் இந்த மாலை வேளையில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வழிந்தோடும் நிறைந்தோடும் முந்தின வசனங்களிலே ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் இல்லாததை இருக்க செய்வது. ஆனா இங்கே சொல்வது 2 ஆண்டுகள் இல்லாமற் போனதே அதை சேர்த்து தருவது கர்த்தருடைய திருப்புதலின் காரியம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சிலுவை மரத்திலே இயேசு ஏறி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, இயேசு சிலுவை மரத்திலே ஏறினதினாலே சாபத்திற்கு உங்களை விலக்கி மீட்டார். அல்லேலூயா. வசனம் அதோடு கூட நிறுத்தல. 14 வசனத்தில் சாபத்தை நீக்கினது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாய் நமக்கு வர, நாம் அனுபவிக்க முடியாத இருந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் லேவிக்கு எப்படி ரீஎம்பர்ஸ் பண்ணினார், அவனை ஆசீர்வதித்தார், சாபத்தை திருப்பினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதோடு கூட நிறுத்தாமல் கர்த்தர் சொல்றார். என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம். என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் தேசத்தில் ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம்,
அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாகவும் வேண்டாம். உனக்கு பங்கு உண்டாகவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் நானே உன் பங்கும் சுதந்திரவுமாய் இருக்கிறேன். உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஆண்டவர் ஸ்பெஷலா ஒன்றை சொல்றார். அப்பா, நானே உன்னுடைய பங்கு. அங்க உனக்கு பங்கு வேண்டாம், நானே பங்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்னார், உள்நாட்டிலே எது விளைந்தாலும் உனக்கு என்ன வருமானம் வந்தாலும் சிறந்ததை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போய் வை. சிறந்ததை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போய் முதலாவது கர்த்தருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, முதலாவது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நசல் கொண்டதை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. முதலாவதையும் முதன்மையானதையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன பண்ணணும்? கொண்டு வர சொல்றார். இப்போ சொல்றாரு, கொண்டு வந்துட்டியா, வச்சிட்டியா? உடனே லேவியை கூப்பிடுகிறார். லேவியை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு பங்கு, நான் தான் உனக்கு பங்கு. என் பங்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்களே, இது என்னுடைய பங்கு. நானே உன்னுடைய பங்கா இருக்கிறபடியால் இதெல்லாம் உன்னுடைய பங்கு, என்னுடையதெல்லாம் உன்னுடைய பங்கு. அர்த்தம் என்ன? ஆண்டவர் மற்ற எல்லாருக்கும் கிடைக்க செய்கிறீர், லேவிக்கோ சிறந்ததை கர்த்தர் கிடைக்க செய்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் கர்த்தர் கிடைக்க செய்கிறார், ஆனால் லேவிக்கு சிறந்ததை, பெஸ்டானதை என் ஆண்டவர் கிடைக்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? அவன் பல நாட்கள் நாடோடியாக திரிந்து விட்டான், பலராலே இகழப்பட்டு விட்டான், பல சாப வார்த்தைகளுக்கு அவன் உட்பட்டவனாக இருந்தான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போது லேவிக்கு நான் ரீஎம்பர்ஸ் பண்ணுகிறேன், நான் திரும்ப என்ன பண்ணுகிறேன்? லேவிக்கு கொடுக்கிறேன். உபாகமம் 33 அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 33:8. லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷர் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. ஊரீம் தும்மீம் என்பவைகள் கர்த்தர் ரீஎம்பர்ஸ் பண்ணுகிறார் லேவிக்கு. எப்படி? வேறு யாருக்கும் தராத ஒன்றை கர்த்தர் லேவிக்கு கொடுக்கிறார். பரிசுத்த புருஷன் உன்னிடத்தில் இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னிடத்தில் இருந்து மட்டும்தான் பிரதான ஆசாரியன் வருவான். அப்பா, உன்னை மகனாக கூட நான் நினைக்கல, உங்க வீட்டில் நினைக்கல, ஆனா உன்னுடைய சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் திருப்பும் போது உன்னிலிருந்து தான் பிரதான ஆசாரியன் வருவதற்கு உன்னை நான் உயர்த்துகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 33:18. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு. லேவிக்கு மட்டும் அதை சொல்றார். என்ன சொல்றார்? லேவியே, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஆசாரியன் என்னிடத்தில் என்று இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலை உனக்கு வராது. லேவிக்கு கர்த்தர் கொடுத்த ரீஎம்பர்ஸ் என்ன? இனிமே இல்லை என்று சொல்வது உனக்கு இல்லை. தேவன் கொடுத்ததான வேலையை செய்ய ஆண்டவர் உனக்கு கொடுத்ததான திட்டத்தை, தேவ நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு ஆசாரியன் இல்லையே என்று சொல்லி நீ கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா.
நீ அப்படி சொல்லுகிற ஆசாரியன் இல்லை என்கிற நிலை என்ன பண்ணாது, வராது. லேவி கோத்திரம் அப்படி சொல்லாது. கர்த்தர் திரும்ப ஈடு செய்கிறார். அல்லேலூயா. அதை விட கர்த்தர் கொடுத்த பெரிய ரீஎம்பர்ஸ் என்ன, மற்ற எல்லாரும் வெளியே தான் நிற்கணும், லேவி மட்டும்தான் உள்ள போக முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அவனுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ண ஒரு பெரிய காரியம் என்னன்னா, எல்லாரும் வெளியே தான் நிற்கணும், லேவி மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பிரகாரத்திற்குள்ளே போக முடியும். காலையில் சொன்ன 3 பிரிவாய் பிரிக்கிறார் லேவியை. அதில் ஒருவன் என்ன பண்ண முடியும், பிரகாரம், அதாவது பிரகாரத்தின் அருகிலே ஒருவன் வருவான், இன்னொருத்தன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போவான், இன்னொருவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போகிற அந்த அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை லேவிக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாங்க, அவங்க லேவி தான் சொல்ல முடியும், சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், உம்முடைய ஆலயத்தில் தகைவிழான் குருவிக்கு உள்ளே போய் பார்த்ததினாலே தான் அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. குருவிக்கு கூடு வைக்க இடம் கிடைத்ததே. கர்த்தாவே, எங்களுக்கு இந்த மாலை வேளையிலே நீ ரீஎம்பர்ஸ் பண்ணுவீராக, எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் வெகு நாளாய் அனுபவிக்க முடியாமல் மறக்கப்பட்ட கிடைக்காத கிருபை, ஆண்டவரே தேவ வல்லமை, ஆண்டவரே தேவ பிரசன்னம், ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் திரும்ப கிடைக்க பண்ணுவீராக. ஒரு நிமிஷம் எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே லேவிக்கு நீ திரும்ப ரீஎம்பர்ஸ் பண்ணது போல, ஆண்டவரே மறந்து போன, மறைக்கப்பட்ட, கிடைக்காத, இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு தேவ பிரசன்னம், இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு தேவ கிருபை, ஆண்டவரே இதுவரை கிடைக்காத ஒரு தேவ வல்லமையை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே திரும்ப எங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. 3வது லேவியினுடைய சாபத்தை ஆண்டவர் திருப்பின விதம் யோவேல் 2:28. யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும். 3வது, எப்படி சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக திருப்புகிறார் என்றால், எதிர்பாராத நன்மை வரும்படி கர்த்தர் செய்கிறார். முதல் அதிகாரம், இந்த யோவேல் முதல் அதிகாரம் முழுவதும் சாபம். 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது சாபத்தை திருப்புகிறார். கொடுப்பேன், திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என் ஜனங்கள் எல்லாரும் எனக்கு காத்திருக்கிறார்கள், காத்திருக்கிற அந்த ஜனம் இனி வெட்கப்படுவதே இல்லை. அதிகாரம் அதோடு முடிந்திருக்கணும், ஆனால் முடியாமல் சொல்லுகிறார், இது எல்லாம் நடக்கும். அதற்கு பின்பு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி, விளைச்சலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை, இதுவரை பேசினதற்கு தொடர்பில்லாத ஒன்றை ஆண்டவர் அங்கே பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள், உன்னுடைய குமாரர், உன்னுடைய குமாரத்திகள், உன்னுடைய வேலைக்காரர், உன்னுடைய வேலைக்காரிகள் என்று இதுவரை அவர்களுடைய வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத ஒன்றை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பேசிவிட்டு சொல்லுகிறார், ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க, ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது என்ன ஐயா, நீ சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பும் போது வார்த்தையை நன்மையாய் திரும்புவீர், திரும்ப தருவீர். அதோடு முடித்திருக்கலாம், முடிக்காமல் நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு நன்மையை, அந்த நன்மை எங்களுடைய வாழ்க்கையில நீர் வரும்படி செய்வீர். புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்றேன், நல்லா கவனிங்க. அதற்கு பெயர் என்ன தெரியுமா? போனஸ். அதற்கு பெயர், ஆண்டவர் கொடுக்கிற அந்த அனுபவத்திற்கு பெயர் என்ன? போனஸ். பக்கத்தில் போய் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் நிறுத்தாம போனஸா உங்களுக்காக கொடுக்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் திருப்பும் போது திருப்புகிற விதத்திலே ஒன்று,
எதிர்பாராததை கர்த்தர் தந்திருப்பார். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த எதிர்பார்க்காதிருக்கிற அந்த அனுபவத்தை இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா. எதிர்பாராததை கர்த்தர் வாக்குரைத்து இதுவும் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லுவார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நீ போ, ஆசீர்வதிப்பேன். அதோடு கூட முடிந்திருக்கணும். போனஸ் கொடுக்கிறார். எப்படி? உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் என்ன பண்ணுவேன்? சபிப்பேன். சொல்லாம இருந்தா என்ன ஆண்டவரே? உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன் என்று சொல்லி நீ சொல்லாம இருந்தா என்ன ஆண்டவரே? அதுதான் அவனுக்கு கொடுத்த போனஸ். அதுதான் அவனுக்கு கொடுத்த போனஸ். நல்ல கவனிங்க. அதே போல லேவிக்கு கர்த்தர் எதிர்பாராததை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 33:11. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். நல்ல கவனிங்க. லேவிய ஒருத்தன் பகைச்சி அந்த லேவிக்கு விரோதமாய் யாராவது எழும்பினால் ஆண்டவர் என்ன செய்வாராம் தெரியுமா? திரும்ப எழுந்திராதபடி இடுப்பை நொறுக்கி போடுவேன். ரொம்ப ஆண்டவர் கடினமா பேசுறார். என்ன லேவியை குறித்து அவ்வளவு பெரிய வைராக்கியம் ஆண்டவருக்கு உண்டு. லேவிக்கு விரோதமா ஒருவன் எழும்பினால் என்ன பண்ணுவானா? இடுப்பையே ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நொறுக்கி. அர்த்தம் என்ன? லேவிக்கு சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் திருப்பும் போது அவனுடைய பிரச்சனையை தற்காலிகமா தீர்க்க மாட்டேன், நிரந்தரமாய் தீர்ப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இனி அந்த பிரச்சனை அந்த லேவிக்கு வராதபடி நான் எழும்ப விடாமல் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது லேவிக்கு போனஸ். என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் லேவியரிலிருந்து ஒரு கூட்டம், கோராகின் புத்திரர், அவர்கள் பொறாமை கொண்டு நாங்கள் தூபம் காட்ட முடியாதா என்று மோசே ஆரோனுக்கு விரோதமாக எதிர்த்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? பூமியினுடைய வாயை திறந்து குடும்பத்தோடு கூட விழுந்தார்கள். ஏன் தெரியுமா விழுந்தார்கள்? அந்த குடும்பத்தில் இனி யாராவது ஒரு ஆள் கூட எதிர்த்து பேச இருக்கவே கூடாது. எதிர்த்து பேச இருக்கவே கூடாது. அதற்காகத்தான் பூமியின் வாயை திறந்து கோராகினுடைய புத்திரர் அத்தனை பேரையும் விழுங்க செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு எதிர்ப்பும் லேவிக்கு எழும்பக்கூடாது என்பதற்காக எதிர்ப்புகளை நிரந்தரமாக அப்படியே அடக்கி போடுகிற, சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவனுடைய கிருபைக்காய் நன்றி. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:27. பென்யமீன் பீருண்ட ஓநாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். நல்ல கவனிங்க. ஆசீர்வாதத்தை சொல்ல முடியல, அதற்கு பதிலாக சொல்கிறான், பெஞ்சமின் பீறுகிற ஓநாய். பக்கத்தில் போயிடாதீங்க, உங்களை விழுங்கிடுவான். அவன் பீறுகிற ஓநாய். யார் பக்கத்தில் போயிடாதீங்க, விழுங்கி போடுவான் என்று அப்படிதான் அப்பாவுக்கு சொல்ல முடிந்தது. ஆனால் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன் மோசையின் மூலமாக கர்த்தர் திருப்புகிறார். லேவிக்கு திருப்பினார். இஸ்ரவேலிலே வருகிறானே யூதா, அவன் பேர் வரணும். பேர் வராமல் பெஞ்சமின் பெயரை கர்த்தர் கொண்டு வர வைக்கிறார். ஏன்? இவனுக்கும் சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்பினார்.
எப்படி திருப்பினார்? பெஞ்சமின், இது கர்த்தர் உனக்கு கொடுத்த போனஸ். என்னப்பா உன்னிடத்திலே அந்த போனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, உன்னிடத்திலே இருந்துதான் முதல் ராஜா வர கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதோட ஆண்டவர் விடாமல் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்து மிகப்பெரிய மனிதனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிற தேவனே, எந்த மனிதனும் அழிக்க முடியாத உயரத்திற்கு கர்த்தருடைய பிள்ளையை உயர்த்த நீர் ஒருவரே வல்லவராயிருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். கை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே திருப்பும், ஆண்டவரே திரும்ப தாரும், ஆண்டவரே நினையாதது எங்களுடைய வாழ்க்கையில வரும்படி செய்வீராக. லேவிக்கு செய்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமே, நாம் அன்று முதல் நம்மை கர்த்தர் லேவியராக ஆசாரியராக நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த லேவியாய் நாம் இருக்கும்போது இந்த மூன்று நிலையிலும் சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேதனையோ, என்ன கஷ்டமோ, என்ன வியாதியோ, கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் திருப்பணும்னா நாம் என்ன செய்யணும்? ரெண்டே காரியத்தை வேகமாக சொல்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசி. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி உங்களிடத்தில் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசல் போய் ஒவ்வொருவன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் சிநேகிதரையும் ஒவ்வொருவரும் தன் அயலாரையும் கொன்று போட கடவர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்ல கவனிங்க. இவ்வளவு பெரிய சாபம் ஆசீர்வாதமாய் மாற திருப்பு முனையான இந்த செயல், மோசே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவர்கள் யார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரி என்று சொல்லுகிறது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. மோசே கேட்குறான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர்கள் யார்? இப்போ உங்களை நான் கேள்வி கேட்டால் எத்தனை பேர் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பது யாருன்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்கி எத்தனை கை உயராதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு சரி என்று சொல்வது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் சரி என்று சொல்லிவிட்டால் அப்பா அம்மான்னு பார்க்க முடியாது, சொந்த உறவு என்று சொல்லி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, அன்பு பாசம் அதை பார்க்க முடியாது. ஏன்னா பட்டயத்தை எடுத்து எல்லாரையும் கொலை செய்யணும். பட்டயத்தை எடுத்து எல்லாரையும் கொலை செய்யணும்னா என்ன பண்ணணும்? செய்யணும். நம்ம யாரும் துணிய மாட்டோம். ஆனால் கர்த்தர் கேட்கிறார், என் பட்சத்தில் நிற்பது யார்? லேவி உடனே சொல்றான், உங்க பட்சத்தில் நான் இருக்கிறேன், உங்க பட்சத்தில் நான் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களை பார்த்து வெகு நாளா ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தால், மறுபடியும் சொல்றேன், வெகு நாளாய் உங்களிடத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை விடு என்று எதை குறித்து சொன்னாரோ எனக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு எஸ் ஐ வில் டூ என்று சொல்லுகிறீர்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை வரும். ஆமென்.
இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருந்த கேளுங்க, ஆண்டவரே நான் புரிந்து கொள்ளும்படி என்னோடு கூட நீர் பேசும், நான் புரிந்து கொள்ளும்படி எனக்கு சொல்லும் ஆண்டவரே என்ற ஒரு அர்ப்பணத்துக்குள்ளே வாருங்க. ரெண்டாவது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 12வது வசனம். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். ரெண்டாவது காரியம், இதை யாரும் செய்யவே கூடாது. இதை யாரும் செய்யவே கூடாது. ஏன்னா மீகா என்பவன் லேவியனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றான். உனக்கு நான் சம்பளம் தருகிறேன், என் வீட்டிலே ஒரு சொரூபம் வைத்திருக்கிறேன், லேவியன் தான் அந்த வேலையை எல்லாம் செய்யணும், நான் உனக்கு சம்பளம் தருகிறேன், இந்த பூஜையை நீ செய்வாயா என்று சொன்ன உடனே சரி என்று சொல்லிவிட்டான். சரி என்று சொல்லிவிட்டான். லேவிக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நல்ல கவனிங்க, தேவன் லேவியனாய் தெரிந்து கொண்ட நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான வெளிச்சத்தை, ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலக நன்மைக்காக, உலக காரியங்களுக்காக யாருக்கும் கிடைக்காத கிருபையை அடமானம் வைத்து விடாதே. ரெண்டாவது கண்டிஷன், யாருக்கு கிடைக்காத கிருபை, யாருக்கு கிடைக்காத வல்லமை, யாருக்கு கிடைக்காத ஒரு விசுவாசம் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். லேவியனாய் தெரிந்து கொண்ட உனக்கு அந்த வல்லமையை, அந்த விசுவாசத்தை உலக காரியத்துக்காக அடகு வச்சிடாதே. முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, என் பட்சத்தில் நிற்பது யார்? தைரியமாக சொல்லணும் நாம, உங்க பட்சத்தில். லேவி அதை தான் சொன்னா, உங்க பட்சத்தில் நான் நிற்கிறேன். ஏன்னா கர்த்தர் பட்சத்தில் நின்னா கர்த்தர் சொல்கிறத செஞ்சே ஆகணும். அம்மா அப்பா உறவை பார்க்க முடியாது, உறவினர்கள் உறவை பார்க்க முடியாது, அன்பு பாசமெல்லாம் அப்போ காட்ட முடியாது. போட்டு தள்ளணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய விசுவாசம் லேவிக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் அந்த விசுவாசத்தை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, லேவிக்கு நீர் கொடுத்தீரே அந்த வைராக்கியம் எனக்கு வரட்டும். ரெண்டாவது சொல்கிறாரு, உனக்கு கொடுத்த கிருபை, உனக்கு கொடுத்த வல்லமை, உனக்கு கொடுத்த விசுவாசத்தை உலக இன்பங்களுக்காக, உலக அற்ப காரியங்களுக்காக அடகு வச்சிடாதே. தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடப்பாயானால் லேவியினுடைய இந்த 3 சாப வார்த்தையும் கர்த்தர் ஆசீர்வாத வார்த்தையாக மாற்றினது போல உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற சாப வார்த்தைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாத வார்த்தையாக, நன்மையாக கர்த்தர் திருப்புவார். லேவியின் தேவன் நம்முடைய தேவன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பன் தன் மகனை பார்த்து சபிக்கிறான் 4 கடினமான வார்த்தைகளினாலே. ஆனால் அந்த சாப வார்த்தைகளை என் ஆண்டவர் ஆசீர்வாதமான நன்மையான காரியத்துக்கு கர்த்தர் திருப்பினார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, லேவிக்கு சாபத்தன் ஆசீர்வாதமாக திருப்பும்போது ரீஎம்பர்ஸ், இழந்தவைகளை எல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன். இதெல்லாம் இழந்து போனோன்னு அதையெல்லாம் சேர்த்து ஆண்டவர் தருவார். அப்பா சொல்கிறாரு லேவியை பார்த்து, லேவி உனக்கு ஒன்று ஸ்பெஷலாக நான் தருகிறேன், நானே உன்னுடைய பங்கு. நான் உன்னுடைய பங்குனா எனக்கு பங்காக வர்றதெல்லாம் உனக்கு உரியது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மற்ற எல்லாருக்கும் கிடைக்க செய்கிறீர், லேவிக்கோ சிறந்ததை நீர் கிடைக்க செய்கிறீர். மூன்றாவது, எதிர்பாராத நன்மையை, சாப வார்த்தையை பெற்ற லேவியினுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மையை வரும்படி கர்த்தர் செய்கிறார். நமக்கு எதிர்பாராத நன்மையை வர செய்ய அவர் வல்லவர். அதற்கு 2 காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் பட்சத்தில் நிற்பது யார்? லேவி சொன்னா, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை பார்த்து வெகு நாளாய் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்குள்ளே எதை உணர்த்தி கொண்டிருக்கிறாரோ எனக்கு தெரியாது.
ஆனால் இப்போ உணர்த்தினதை சொல்லுங்க ஆண்டவரே, வெகு நாளாக இதை செய், இதை விடு என்று உணர்த்துகிறீரே, இப்போ நான் செய்ய ஆயத்தம் என்று நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து போவீர்களானால் இன்றைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை இந்த இடத்துல கர்த்தர் ஆரம்பிப்பார். ஆண்டவரே, நான் புரிந்து கொள்ளும்படி எனக்கு சொல்லும். ரெண்டாவது ஒரு காரியம், நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறேன், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறேன், வல்லமையை நான் விசேஷமாக கொடுத்திருக்கிறேன். உலக நன்மைகளுக்காக, உலக காரியங்களுக்காக கிடைத்த கிருபையை அடமான வைக்காதபடி என்னை பாதுகாத்து கொள்ளணும்னு கேளுங்க. நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. லேவிக்கு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு, சாப வார்த்தைக்கு இணையான ஆசீர்வாத வார்த்தையை கர்த்தர் நீர் திரும்ப பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாபமாயிருந்த அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் திரும்ப கொடுத்தீர் ஆண்டவரே. சாபமாயிருந்த அவனுடைய வாழ்க்கையில எதிர்பாராதது கிடைக்கும்படி செய்தீர். அதே தேவன் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வீராக. அதற்கு உங்கள் பட்சத்தில் நாங்கள் நிற்க உதவி செய்யும். வெகு நாளாக எந்த காரியத்தை குறித்து எங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறீரோ, இன்னைக்கு அதை செய்ய அர்ப்பணிக்க ஒரு கிருபை தாரும். நீர் கொடுத்த கிருபை, நீர் கொடுத்த விசுவாசத்தை உலக அற்ப நன்மைக்காக, அற்ப உலக காரியங்களுக்காக அடமானம் வைத்து விடாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுவீராக. வந்த ஒவ்வொருவரையும், வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தால் கர்த்தர் மூடிக்கொள்ளுங்க. நம்முடைய வசனத்துக்கு செவி சாய்த்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.